கூடி வந்திருக்கிற யாவலுக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துதல். உங்களுக்கு சமாதான கிருபையும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழியின் வழியில் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. இந்த வாரத்துல ஆவியானவர் நம்மளோட பேசுற வார்த்தை, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஆமென். அப்படின்னா கர்த்தருடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்லன்னு சொல்றார். அவரும் நினைச்சுக்கிறாரு, நம்ம நினைச்சிருக்கிறோம். அவரும் நினைச்சுக்கிறாரு, நீங்க ஒண்ணு நினைச்சிருக்கிறீங்க. அந்த நினைவு தான் இல்லைங்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன? யோவான் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அதற்கு அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில அவங்க என்ன பண்ணல? ஒன்றும் பிடிபடல. நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்றது யார் சொல்றது? பேதுரு. இந்த பேதுரு மற்றவரை பார்த்து நான் மீன் பிடிக்க போகிறேன் சொன்ன உடனே எல்லாரும் படவை ஏறி போனார்கள். அன்று ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் அகப்படவில்லை. இந்த பேதுரு யாரு? சீசன் தெரியும். அவன் யாரு? பேதுருன்னா யாரு? அவன் எல்லாத்துக்குமே தெரியும். அவன் ஒரு முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான்? முந்திக்குவான். ஆமென். ரெண்டாவது அவன் ஒரு கோபக்காரன். சட்டு அவனுக்கு என்ன வரும்? கோபம் வந்துடும். ஆமா. இயேசுவை மதியத்துக்கு அப்புறம் அதுக்காக துக்கப்பட்டவன். ஆமென். அவனுக்காக இயேசுக்காக துக்கப்பட்டு அழுதுனேன். அப்போ இயேசு கூட இருந்த வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. டெய்லி பிரியாணி தான், டெய்லி புரோட்டா தான், டெய்லி ஃபிஷ் கறி தான். சாப்பாடு குறையுச்சுங்களா? இங்கே போகும்போது மீதம் வேற நாளைக்கு வேற சேர்த்து போயிடறாங்க, பண்ட கூட வேற அந்த மாதிரி. அப்போ ஒரு நாள் அவனுக்கு குறைய இருந்தது கிடையாது. ஆனா இயேசு யாரு கூட்டு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன வந்துச்சு? பசி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பசி தானே, பசி வந்துச்சு. இயேசு இருக்கும்போது எப்பவுமே சோது கூட வந்துட்டே இருக்கும். இப்போ எங்க ஒன்று போன எதை செய்ய முடியாது, இதுவே பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு அவனுக்கு என்ன தெரியும்? மீன் பிடி தெரியும். ஆமென். மீன் பிடி தெரியும். அதான் சொன்னான் 21 வசனத்துல, நான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்ன உடனே எல்லாரும் அவனோட சேர்ந்து போயிட்டாங்க. நான் மீன் பிடிக்க போறேன். அப்போ நம்ம மேல சொன்ன வார்த்தையின் பிரகாரம் என்ன சொல்றது? உங்கள் நினைவுகள் நினைவு அல்ல. கர்த்தரை பேதுருவை என்ன நினைவு வச்சிருந்தாரு? பேதுருவை இயேசு கிறிஸ்துக்கு என்ன நினைவு வச்சிருந்தார்? லூக்காம் அதிகாரம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 8, 9, 10. லூக்கா 5ஆம் அதிகாரம் 8, 9, 10. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவன் கூட இருந்த யாவருக்கும் பிரேமிட்டாங்க. அப்படி சொன்னான். அடுத்து படிங்க. பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். எல்லாம் பாருங்க,
பேதுருவோடைய வேலையை பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற வேலை தான். அவனோட தொழிலே அதுதான். அங்க பிறந்து வளர்ந்து எல்லாமே அவனுக்கு மீன் பிடிக்கிற வேலை தான். ஆனா ஏசு கிறிஸ்து அதிசயம் இருக்கவங்க பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து அவனோட நினைவு சொல்றாரு. பேதுருவே நம்ம நினைப்போம், ஒரு தொழில் கிச்சன் தொழில் பழகி இருப்போம், நல்ல தொழில் வளர்ந்துருப்போம். திடீர்னு ஒரு வேலை பேசி சொன்னோம்னா அந்த வேலை செய்வோமா? நமக்கு திறந்து வச்சாம சொன்னேன். நான் போறதுலேருந்து சின்ன வயசுல இருந்து என்ன நினைக்கிறேன், மெக்கானிக் வேலை கத்துக்கிட்டு மெக்கானிக் வச்சாச்சு. ஓகேவா? திடீர்னு போய் நம்ம போய் நீங்க இந்த வேலையை விட்டுட்டு நீங்க ஓட்ட கடவைன்னா என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்து மீன் பிடிக்கிற வேலை தான், திடீர்னு ஹோட்டல் கடைக்குன்னா எனக்கு அனுபவம் கிடையாது. ஆனா கர்த்தரோட நினைவு, பேதுருவே நீ மீன் பிடிக்கிறவன் இல்ல, நீ மனுஷனை பிடிக்கிறவன். ஆமென். பேதுருவோட நினைவு ஏதோ 5-10க்கு போய் மீனை பிடிச்சு அவன் வயிற்ற கழுவி அவன் குடும்பத்தை பார்த்து என்ன பார்த்து அவனோட நினைவு அதுதான். அவன் நினைவு வேற, கர்த்தரோட நினைவு வேற. ஆமே. நீங்க நினைச்சிருக்கலாம் ஒருவேளை நம்ம இப்படித்தான் இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், நம்ம நினைவுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு அந்த நினைவு இல்ல, என் நினைவு உயர்ந்திருக்கிறது. ஆமென். ஏசாயா 55ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். அல்லையா? நம்ம நினைவுகள்லாம் பார்த்தோம்னா மேலே கூரைக்கு மேலே போவது நம்ம நினைவு அதுதான். ஆனா கர்த்தர் நம்ம மேல வச்சுக்க நினைவு பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயருமோ அவ்வளவு உயரத்துக்கு உயர்ந்திருக்கிறது. ஆமென். நம்ம நினைவுல போனோம்னா ரோடு கட் ஆயிரும். ஆனா அவர் நினைவுல போனா போயிட்டே இருக்கலாம். ஆமீன். பேதுருவோட நினைவு அவனுக்கு மீன் பிடிக்கிறது தான். எப்ப பேதுருவை சந்திச்சாரு அவர் சொல்றாரு, மகனே இது உன் நினைவு, என் நினைவு என்ன தெரியுமா, நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்ப. ஆமீன். அப்படிதான் சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு போனான். படகு எல்லாத்தையும் அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்ப சொந்த எல்லாத்தையும் என்னன்னா இயேசுக்கு பின்னாடி போனான். அதிசய அற்புதங்களை கண்ட எல்லாம் பண்ணா, கடைசி வரைக்கும் எல்லாம் ரைட்டா உண்மைதான். ஆனா இயேசு இல்லாதப்போ அவன் நினைவு மறந்தான். இயேசு கிறிஸ்து தம்ம மேல நினைவை மறந்துட்டான். ஏசு சொல்றாரு, நீ மீன் பிடிக்கிறவன் இல்லை, நீ மனுஷன்னு பிடிக்கிறவனா இருப்ப, அதை மறந்துட்டான். இயேசுவோட நினைவை, அவரோட நினைவை மறந்து இவன் நினைவுல வாழ்ந்துட்டு இருந்தான். நான் மீன் பிடிக்க போறேன் போச்சான், நானு மீன் பிடிக்க போறேன் அப்படியும் அவன் நினைவுல போய் கிடைச்சதுங்களா? ஒரு சின்ன கண்டமையோட கிடைக்கல. என்ன இருக்குதுங்க, ஒன்றும் அகப்படல, எம்டி வேலை. ராத்திரி முழுவதும் போய் ஒண்ணுமே இல்லை. நம்ம நினைவுல போனோம்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது. ஆமென். வராதே. நம்ம நினைவு போன ஒண்ணுமே கிடைக்காது. அனுபவத்துல சொல்றோம். நம்ம டேலண்ட், நம்ம படிப்பு, நம்மளுடைய புத்தி ஞானம் அப்படின்னு போனா ஒண்ணுமே நடக்காது. பேதுரு யாருங்க, அவன் அங்கேயே வளர்ந்து கடலோட ஆழம் மட்டம் எல்லாமே தெரியும். எங்க மீன் வலை போட்ட, எங்க மீன் பிடி எல்லாமே தெரியும். அவன் மீன் பிடிக்கல பயங்கரமான எக்ஸ்பர்ட். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல. ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் வலை போட்டுரும், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உன் வார்த்தையின் படியே நாங்கள் வலையை போடுறோம். நாம என்ன நினைப்போம், காலை தூக்கி விட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா, என்ன படிச்சுக்கு தெரியுமா, நீ ஏன் கிட்ட சொல்ல வந்துட்டியா அப்படிமா. ஆனா பேதுரு பாருங்க, அவன் எதுவுமே சொல்ல. ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் வலையை போட்டுறோம், ஒண்ணுமே கிடைக்கல, ஆனாலும் உங்க வார்த்தையின் படியே வலையை போடுறோம் சொன்னான். 2 படகு அமிலத்தக்கதான மீன்கள், திரளான மீன்களை பிடிச்சான். ஆமென். ஆனா 2வது பாருங்க, அவனோட புத்தியில மறுபடியும் போனா ஒன்றும் அகப்படல. அவன் நினைவு. இயேசு நம்மளை வச்சு ஒரு நினைவு வச்சிருக்கிறாரு. அந்த நினைவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அது வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமா இருக்கோ அவ்வளவு உயரத்துக்கு நம்மளை உயரத்துக்கு கொண்டு போயிருவார். ஆமென். நம்ம ஏன் இன்னும் மேல போகலன்னா நம்ம நினைவுல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னும் என்ன பண்றோம், ஒரு படிக்கு மேல போக முடியல. அவர் சொல்றாரு, நான் 100 படிக்கு மேல கொண்டு போறேங்கிறாரு. நாம என்ன பண்றோம், நம்ம நினைவுல போறேன்னு ஒரு படிக்கு மேல கால் எடுத்து வைக்க முடியல. அது ஒரு படியில இருந்து என்ன பண்ற, கீழே விழுந்துடுறோம்.
கர்த்தர் சொல்கிறார், உங்கள் நினைவு என் நினைவு அல்ல. நீங்க எங்க நினைவுக்கு வரும்போது அது உயர்ந்திருக்கும். ஆமீன். பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பசி பஞ்சு எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் நம்மளை வச்சு என்ன சித்த வச்சுக்கிறாரு, நம்மளை குறித்து என்ன நினைவு வச்சிருக்காரு, நம்ம ஃபர்ஸ்ட் என்னணுமா அதை அறிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த நினைவு பாதையில போகும்போது கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமீன். ஆமா, மறுபடியும் என்ன பண்றாங்க, சந்திக்கிறாரு. ஒன்று அகப்படலப்பா, கரையோரத்தோ இயேசு நின்று கொண்டிருக்கிறார். பிள்ளைகளே, ஏதாவது இருக்கிறதா புசிக்கிறதுக்கு? ஒன்றுமில்ல. வலைய போடுங்க. 153 மீன், திரளான மீன் பிடிச்சாரு. ஆமீன். 153 மீன். ஆனா அவனுக்கு மீன் பிடிச்சு வர்றதுக்குள்ளேயே இங்க மீன் கண்டத்தை என்ன செய்கிறாரு, ரெடியா வச்சுக்கிறாரு. ஆமீன். ரெடியா வச்சுக்கிறாரு. அதான் நம்ம தகப்பனா இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன வேணும் நன்றாக தெரியும். ஆமீன். நம்ம ஜெபிக்கும் போதே நம்மளுடைய நினைவு இதுக்கு தான் அவன் ஜெபிக்கிறான்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதை கொடுத்துடுவார். ஆனா அவர் நினைவு நம்ம போகும்போது கொடுப்பாரு. ஆமீன். இல்லையா? வீட்டு வாசல் நிறுத்துறதுக்கு இடமே இருக்காது. பிஎன்டபிள்யூ வேணுக்கு ஆண்டவரே, அதுக்கு ஜெபம் பண்ண ஆண்டவர் கொடுப்பாரா? சைக்கிள் நிப்பாடுறதுக்கே வழி இல்லை. நம்ம ஜெபம் எப்படி? பிஎன்டபிள்யூ கார் வேணும் ஆண்டவரே கொடுப்பாரா? அப்ப நம்ம நினைவு அவர் நினைவா? இல்ல. இப்ப முதல்ல கார் நிப்பாட்டணும், ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? வீடு வேணும். அப்ப என்ன வேணும்? ஆண்டவரே எனக்கு நல்ல சொந்த வீடு கொடுங்க ஆண்டவரே கொடுத்தா அது கொடுப்பாரு. ஆமீன். அது கொடுப்பாரு. அந்த நினைவு விட்டுட்டு நம்ம அவர் நினைவு விட்டுட்டு நமக்கு பிஎம்டபிள்யூ கார் வேணும் அது வேணும்னா என்ன பண்ணுவாரு? நம்ம நினைவு அவர் நினைவு இல்ல. நம்ம நினைவு அவர் நினைவு இல்ல. நம்ம இப்பவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒரு நினைவு வச்சுக்கிட்டு ஆண்டவரே இப்படி இருந்தா உங்க சித்தாண்டவரே, இதனாலதான் உங்க சித்தாண்டவரே நம்ம அப்படி கேட்க கூடாது. உங்க என்னை குறிச்சு நீங்க என்ன நினைவு வச்சுக்கிறீங்க அது நடக்கட்டும், அது உங்க சித்தனை கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். ஆமீன். நம்ம குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள நினைவு இப்படித்தான் இருக்கணும் ஆண்டவரை, இப்படி ஆண்டு நம்ம நினைவு வெளிப்படுத்துறோம். இது எனக்கு ஆசை, இது எனக்கு இப்படி ஆண்டவரே அப்படி ஆண்டவர்னு ஒண்ணுமே நடக்காது. ஆண்டவரே என்னை குறிச்சு என்ன நினைவு வச்சுக்கிறீங்க, என்னை குறிச்சு என்ன சித்த வச்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பா வெளிப்படுத்துவார். ஆமீன். அல்லேலூயா. பேதுரு பாருங்க, அவனுக்கு பசி, ரெண்டாவது ஆள் யாருமே இல்லை, அவனுக்கு ஒரே ஒன்று தான் தெரியும், மீன் பிடிக்க மட்டும்தான். ஆமீன். அவனோட வேலை மீன் பிடிக்கிறது மட்டும்தான். ஆனா அவன் நினைவை அவன் மறந்துட்டான். பேதுருவே நான் அவனை என்ன பண்ற, மீன் பிடிக்கிறவனா இல்ல மனுஷனை பிடிக்கிறவனா இருக்கிறேன். ஆமீன். மனுஷனை பிடிக்கிறதுக்கு திரும்ப வாசிக்கலாமே. 21ஆம் அதிகாரம் அவருடைய 3ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே ஒன்று பிடிக்கவில்லை. ஆமென். ஆனா பாருங்க, இது ஒரு பார்க்க போனோம்னா இயேசுவே அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய திட்டத்துக்கு நம்ம வழி விலகி போகிற மாதிரி ஒரு ஆவிக்குரிய வார்த்தை இருக்கிறது. ஆமீன். உங்களை கர்த்தர் உங்களை குருவமா எதுக்கு நினைச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்களை கொண்டு இந்த தேசத்துல உங்க ஊர்ல உங்க வீட்டுல என்ன செய்ய போறன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம அதை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் நம்மளை விட மாட்டார். ஆமீன். உங்களை கொண்டு ஒரு காரியம் செய்யணும் அவர் நினைவு வச்சிருந்தான்னா நீங்க எங்க போனாலும் விட மாட்டார். ஆமீன். ஹல்லேலூயா. நீங்க ஒரு வேளை நீங்க பேதுரு மாதிரி அவனை காட்டி கொடுத்துட்டேன், அவனை மறுதளிச்சுட்டேன், ஆனால் என்னுடைய அவர் என்ன பண்றது அப்படி ஒரு வேலை இருக்கலாம். அவர் சித்தத்தை விட்டு நீங்க வெளியே விலகி போயிருக்கலாம், திரும்ப எப்படி தேவ சமூகத்துக்கு போயிருக்கலாம் நீங்க நினைக்கலாம். ஒருவேளை அவர் நான் மறந்துருப்பாரு அப்படி உங்க நினைவு இருக்கலாம். ஆனா அவர் தேடி வராரு. ஆமீன். அதுதான் அவருடைய நினைவு. நீங்க வழி விலகி போனாலும் சரி அவர் உங்களை விட மாட்டார். பேதுரு எப்படி போனான் கடைசியா? அவ்வளவுதான், அவன் பாட்டுக்கு 3 முறை மறுச்சு அவன் பாட்டுக்கு போயிட்டான். என்ன செய்யுமா நம்ம பேதுரு, இனி ஏசு நான் தான் மறுச்சுட்டேன், இனி நான் பார்க்க போறாரா பேச போறாரா, சரி நம்ம ஒரு தொழில் இருக்குது நம்ம அப்படி போய்க்கலாம் அவன் நினைவுல போனா. ஆனா இயேசு நீ மனுஷரை பிடிக்கும்னா இருப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தை நினைவாக அவனை தேடி வந்தார். ஆமீன். மீன் பிடிச்சாச்சு, எல்லாருக்கும் சாப்பிடுறாங்க. அப்படியே சாப்பிட்டு இருக்கும்போது லைட்டா என்ன பண்றாரு இயேசு, இவைகளை காட்டிலும் எனக்கு மேல அன்பா இருக்கிறாயான்னு கேட்கிறாரு. இந்த மீன் இவங்களை காட்டிலும் என் மேல அன்பா இருக்கிறாயா? ஆண்டவரே அது உனக்கு தெரியும்.
சரி ரைட்டு, மறுபடியும் சாப்பிட்டு இருக்கிறாங்க, மறுபடியும் போயிட்டு இருக்குது. மறுபடியும் கேட்குறேன், என்னை நேசிக்கிறாயா? அதுவும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. 3ஆம் முறை கேட்கிறாரு, நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளை மேய்ப்பாயா? ஆமென். எங்க போய் கொண்டு வர பாத்தீங்களா? இயேசு அவரை தேடி வராம திரும்ப மீன் பிடிச்சு சந்தைக்கு போய் 30 ரூபா 40 ரூபா கூட வித்துட்டு இருந்திருப்பான். ஆனா இயேசு சொன்ன அவன் நினைவு, பேதுருவை வச்சிருக்கிற நினைவை, இங்கே ஆடுகளை மேய்ப்பாயா, மனுஷரை பிடிக்கணும் இருப்பேன் சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாக என் ஆடுகளை மேய்ப்பாயா கேட்கிறாரு. இன்னைக்கு எங்க போனாலும் சரி அவர் உங்களை விட மாட்டார். ஆமென். யோனா பாத்தீங்களா? எல்லாரும் தெரியும், யோனா தெரியும். நினைவைக்கு போய் இது சொல்லு, அவன் சொல்லாம போயிட்டான். அவர் கர்த்தருக்கு என்ன தேவை? அவங்க தீர்க்கதரிசி போய் சொல்லணும். கர்த்தருக்கு தீர்க்கதரிசியே இல்லையா? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அங்க போய் இந்த மாதிரி சொன்னா போய் சொல்லிடுவாங்க. ஆனா அவன் கரையில போன எங்க போனாலும் திரும்ப ஆண்டு என்ன பண்ணாரு? மீனை கொண்டு வந்து யோனாதான் சொல்லணும்னு சொல்லி கொண்டு விட்டாரு. ஆமென். அதே மாதிரிதான் கர்த்தரை உங்களை கொண்டு ஒரு காரியம் செய்ய இருக்கும்னு நினைச்சிருந்தா நீங்க அதை விட்டு நீங்க விலகி போயிருந்தாலும் உங்களை விட மாட்டார். உங்களை கொண்டுதான் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். நீங்க மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். நீங்க அவரை விட்டு விலகி போனாரும் அவரு உங்களை தேடி வருவார். ஆமென். அல்லேலூயா. 21ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் அவருடைய மரணத்தினாலே அவன் தேவனை தகுதிப்படுத்த போகிறார் என்பதை சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். என்னை பின்பற்றி வா. ஆமா, என்னை பின்பற்றி வா. அதுதான் கர்த்தரோட நினைவு. பேதுரு நீ என்னை பின்பற்றி வாதான் கர்த்தரோட. அப்படி என்ன இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வான்னு சொன்னாரு? பின்பற்றி வான்னு சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தரோட நினைவு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஓ, இதுதான் என்னை கொண்டு வச்சிருக்கிற நினைவு, இதுதான் கர்த்தர் வச்சுக்கொண்டு சித்தம். அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் அவட எல்லாம் மாறி தலையெல்லாம் மாறி போச்சு. இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் செய்தாரோ அது அப்படியே இவனும் செய்தான். மரித்தோரை எழுப்பினான், அதிசயம் அற்புதங்களை செய்தான். ஓ, அப்ப இதுதான் என்னை பின்பற்றி வான்னு அர்த்தமா? அநேக ஜனங்களுக்கு என்ன பண்ணணுமா? அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். அநேக ஜனங்களுக்கு வியாதி உள்ளவர்களுக்கு என்ன பண்ணணுமா? விடுதலை ஆக்கணும், மரித்தோர் எழுப்பணும். இதைத்தான் பேதுரு சொன்னாப்படி, என்னை பின்பற்றி வா. நான் என்ன செய்தனோ ஜனங்களுக்கு, மனுஷருக்கு என்ன செஞ்சனோ அதை செய்து நீ மனுஷரே நீ பிடிப்பாய். யாருக்காக? எனக்காக, கர்த்தருக்காக நீ மனுஷனை பிடிப்பாய். அதுக்குதான் என்னோட நினைவு. ஆமென். நாம அந்த மாதிரி பண்றோமா? பேதுரு மாதிரியே வலையை போட்டு மீன் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். வருஷம் ஃபுல்லா ஒவ்வொரு மீனும் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க அவர் நினைவு செஞ்சு பாருங்க, மீன் இல்ல சொரவ மாட்டோம் பாலையில. ஆமீன். ஆமா, டெய்லி யாருக்காவது சுவிசேஷம் சொல்லுங்க. தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி வியாதிகளுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுதான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சொந்தக்காரங்க தான் ஜெபம் பண்ண கிடையாது. ஆமா, யாருக்கா இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் கர்த்தர் உங்களை வச்சுக்கிற நினைவு. அந்த நினைவு நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமா, நம்மளதே பார்த்துருக்கு. நம்மளும் இல்ல, என்னை பின்பற்றி வாங்க சொன்னாரு. என்ன பின்பற்றி வந்தாரு பேதுரு? அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொன்னாரா? ஏசு சொன்னாரா? சொன்னார், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. ஆமா, கிராமமா போய் சுவிசேஷம் சொன்னாரு. விசாசுகளை விரட்டினாரு, நோய்களை வியாதிகளையும் சுகமாக்குனாரு. இதைத்தான் பேதுருவை என்னை பின்பற்றிவான்னு சொன்னாரு. ஆமீன். அவன் 5க்கும் 10க்கும் மீன் பிடிச்சி வச்சிருந்தா அவனோட வாழ்க்கை அப்படிதான் போயிருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவோட நினைவு அவன் தெரிஞ்சவன் செய்த போது அந்த 12 அப்போஸ்தலருக்கு அவன் தலைவனா ஆண்டவர் உண்டாக்கினாரு. ஆமீன். உங்கள் வாழ்க்கையும் எல்லோருக்கும் முன்பாக அப்படிப்பட்ட உயர்ந்திருக்கிறதான காரியங்களை கர்த்தர் கொண்டு வருவார். அப்ப அவருடைய நினைவை நாம அறிஞ்சிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென்.
அப்போ என் நினைவு உயர்ந்திருக்குது சொல்றாரு. உங்கள் நினைவை பார்க்கிலும் உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில உயர வேண்டுமா? அவரை நினைவை நின்று பார்த்து நீங்க என்ன அதன்படி என்னை பின்பற்றி வா, அவரை பின்பற்றி வர வேண்டும். ஆமே. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதுவரை சொன்னதெல்லாம் ஓகே, ஆனா இப்பதான் என்ன பண்ணணும் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. சொன்னா அப்படியே போயிருங்க, ஆனா என்ன பண்ணணும் மட்டும் ஒரு கேள்விக்குறி போடாதீங்க. ஆமே. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்போது எலியா சகல ஜனங்களுக்கு வந்து கவனிங்க, நீங்க எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். போதும். 2 நினைவுகள் குந்தி குந்தி. ஆமே. எப்படி நடப்பாங்க? குந்தி குந்தி நடப்பாங்களா? எப்படி குந்தி குந்தி? 2 நினைவு. ஒண்ணு நம்ம நினைவு, இன்னொன்னு கர்த்தரோட நினைவு. அதுவும் வேணும், இதுவும் வேணும். கர்த்தர் சொல்றாரு, ஆனா உன் நினைவு தான் என் நினைவு இல்லை, அப்ப அதை ஏன் விட்டு இருக்கிற? விட்டு. கர்த்தர் கேட்கிற 2 நினைவுகள் நீ ஏன் குந்தி குந்தி நடக்கிற? ஒண்ணு உன் நினைவு நீ அப்படியே போயிரு, என்னதான் சரி. இல்லை என் நினைவுக்கு வந்துரு. என் நினைவும் போயணும், உன் நினைவும் வேணும். அது வேண்டாம். ஆமே. இல்லையா? நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரோட நீ மட்டும்தான் நீங்கள் பிடித்து கொண்டு இப்படி நடக்க வேண்டும். உங்க நினைவு வச்சுக்கிட்டு இப்படி குந்தி குந்தி நடக்க வேண்டாம்னு சொல்றாரு. ஆமே. அல்லேலூயா. மீகா 4ஆம் அதிகாரம் அவருடைய 12வது வசனம். மீகா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். பாருங்க, நினைவுகளை அறியாமலும் அவர் யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அறிக்கைகளை போல கருத்தே சேர்ப்பார். இங்க தப்பு பண்றோம். அவர் நினைவுகள் நம்ம என்ன பண்றோம்? அறியறதே இல்ல. யோசனைய என்ன பண்றோம்? யோசனை என்ன பண்றோம்? யோசனை எதுவுமே இது பண்றதில்ல. அவர் நினைவு அறியும் போதுதான் கர்த்தர் நம்ம உயர்த்துகிறார். அப்பதான் உங்கள் நினைவு என்னன்னு சொல்றாரு. உங்கள் நினைவு என்னன்னு சொல்றாரு. அவரை யோசனைய அவருடைய அறியாம இருக்கும் போது அப்ப சொல்றாரு, உங்கள் நினைவு என் நினைவுகள் அல்ல அப்படிங்கிறாரு. ஆமீன். அல்லேலூயா. எரேமியா 30ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் தலைவனிங்க கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நடப்பினை பாருங்க. இங்க பாருங்க, அவருக்கு நம்ம மேல கோபம் இருக்குது. என்ன கோபம்? இங்க அவருடைய நினைவுகள் முடிகிற வரைக்கும் அவர் கோபமா இருப்பார். எப்படியாவது என் நினைவை செஞ்சே ஆகணும், அந்த கோபம் தான். இன்னொரு படிங்க திரும்பவும். நம்மளை பத்தி, நம்ம குடும்பத்தை பத்தி, நம்ம குழந்தைகள் பத்தி இருக்கிற நினைவுகள் அவரு சொல்லுங்க, படிங்க. நடப்பித்து முடிக்கிற வரைக்கும் உக்கிர கோபம் தனியது. கடைசி நாட்கள நம்ம என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்க, பல முறை சொல்லுவாரு, என் சித்த இதுதான், என் சித்த தானே. நம்ம என்ன பண்ணுமா? கண்டிக்கவே மாட்டோம், உணரவே மாட்டோம். அப்படியே வரும் பாரு கோபம். ஸ்கூல்ல அப்படியே டிக் அப்படியே வரும் கோபம், எடுத்து அடிக்கலாமா அப்படின்னு. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டேங்கிறானே, சொல்ல என்னோட நினைவு அலைஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே, என்னை பத்தி புரிஞ்சுக்கடா சொல்றோம்ல. தகப்பன பையன்ட்ட வாலிய பையன், டேய் என்னை பத்தி புரிஞ்சுக்கடா, நம்ம ஃபேமிலி பத்தி புரிஞ்சுக்கடா, ஏன்டா இப்ப இருக்கிற உன்னோட நினைவு என் நினைவுடா சொல்றோமா?
நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், அது என்னோட நினைவுடா. அவனு சொல்றான் அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேங்க. எப்படி என்ன வரும்? அப்பாவுக்கு கோபம் வரும். ஆனா எப்படியாவது அந்த நினைவை அவனோட சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. எழுத்து யாக்கி தாண்டா, நான் தான் படிக்கல, நான் தான் இப்படிட்ட, நீயாவது என்னுடைய நினைவை நிறைவேற்று. அந்த மாதிரி அப்போ கர்த்தருடைய நினைவு நாம நடப்பறைக்கு வரைக்கும் அவன் மேல கோபமா தான் இருப்பாரு. அதுக்கு எடுத்து விளாச மாட்டாரு, கோபமா இருப்பாரு, அன்பான கோபம். எப்படியாவது என் நினைவை அவன் அறிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆமீன், அல்லேலூயா. இளைய குமாரன் எல்லாவற்றையும் என்ன பண்ணா, விற்று தூரதேசத்துக்கு போனான். அவன் நினைச்சிருப்பான், அந்த இளையகுமாரன், என் அப்பா எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், இனிமே அப்பா என்னைய ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, என்னை உள்ளவே விட மாட்டாரு, இருந்தான கையில கால உளுந்தாவது ஒரு வேலைக்காரனா போய் நான் என்ன பண்ணிக்கிறேன், சேர்ந்துக்கிறேன்னு அவன் நினைவு. யாரு? இளையகுமார் நினைவு. ஆனா அப்பா நினைவு பாருங்க, டெய்லி மாடியில் எட்டிட்டு பாக்குற, எப்ப என் பையன் வருவான், எப்ப என் பையன் வருவான். தூரத்துல அவன் பையன் வந்தவனு அவர் ஓடி போய், இவன் வர்றதுக்கு முன்னாடியே தகப்பன் ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து வா அப்படிங்கிறாரு. இவன் சொல்றான், அப்பா அப்படில கூட சொல்ல, அப்பான்னு சொல்ற கூட தகுதி இல்லை, வேலைக்காரன் வச்சுக்கன்னு சொல்லும் போது அவன் காது கொடுத்தே கேட்கல. இதுதான் தகப்பனுடைய நினைவு. ஆமீன். நம்ம அவரை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஒருவேளை அவரோட சித்தத்தை செய்யாம இருந்திருக்கலாம், ஒருவேளை அவரோட மறு வச்சிருக்கலாம், பின்வாங்கி போயிருக்கலாம், வருஷக்கணக்கு ஜபிக்காம கூட இருந்திருக்கலாம், ஆலயத்துக்கு கட்டடிச்சு வராம கூட இருந்திருக்கலாம். ஆனா நம்ம நினைச்சிருப்போம், நம்ம ஆலயத்துக்கு போகலையே, நம்ம ஜபிக்கலையே, துதிக்கலையே, ஆராதிக்கலையே, நம்ம ஆண்டோட திரும்ப போன சேர்த்துக்குவாரா, இன்னும் மறுபடியும் ஜபிக்க முடியுமா நீ எண்ணிக்கலாம். ஆனா தகப்பனுடைய நின்று எழுதியுமா, எப்ப நீங்க வருவீங்க தான் காத்து கொண்டு இருக்கிறார். ஆமீன். எப்ப வந்துகிட்டு இருப்பீங்க? கம்பெனிக்கே ஒரு நாள் லீவ், ஒரு நாள் லீவ் போடுறோம், ஓகே, மாசக்கணக்கில் லீவ் போட்டு திரும்ப போய் சேர்றதுக்கு யோசிப்போனா, உள்ள விடுவாங்களா? யாரு போய் கேட்பாங்க, நீ யாருங்க நீங்க? ஓ, போன மாசம் ஸ்டாப்பா வேலை செஞ்சேன் அப்படிமா. அப்படியா, மறந்துட்டேன் அப்படிமா. அந்த மாதிரி இல்ல. கர்த்தர் நீ எப்ப வருவ டெய்லி காத்துட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு நிமிஷம் காத்துட்டு இருக்கிறாரு. நீங்க திரும்பிக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமே. திரும்ப ரட்சிப்பின் வஸ்திரம், திரும்ப அந்த அதிகாரம், ஆமா, உயர்ந்த வஸ்திரம், அதிகாரம் எல்லாமே திரும்ப கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா நீங்க விட்டு தூரம் போயிருக்கிறீங்க, அவருடைய நினைவுல இருந்து போய்க்கிறீங்க. ஆமே. அவர் நினைவுல விட்டு போய்க்கிறீங்க, திரும்ப வந்துருங்க, கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வார். நீ கர்த்தருடைய நினைவா இருங்க. நம்ம நினைவு அவர் நினைவு அல்ல. நம்ம ட்ராக்ல போயிட்டு இருப்போம், அது வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, நீ திரும்பி வந்துரு. ஆமீன், அல்லேலூயா. மார்க் 14ஆம் அதிகாரம் அவருடைய 72வது வசனம். மார்க் 14ஆம் அதிகாரம் 72வது வசனம். செய்ய போறோம். இயேசு சொன்ன வார்த்தையை அவன் நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். ஆமா, நம்மளோட இறுதி எப்படி இருக்குது? அவரோட வார்த்தை நம்ம என்ன பண்ணுமா, நினைவு கூற வேண்டும். அவரோட வார்த்தை நாம நினைவு கூறணும். என்ன நினைவு கூறணும்? உன்னை கொண்டு என்ன செய்ய வச்சிருக்கிற, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை சேவைன்னு சொல்ற அந்த வார்த்தையை என்ன பண்ணணும், நினைவு கூறணும். ஒவ்வொரு வாக்கை பத்தி நம்ம என்ன பண்ணணும், நினைவு கூறணும். அவனை வாழாக்காமல் தலையாக்குவன் சொன்னார வார்த்தை நினைவு கூறமா? நினைவு கூற கிடையாது. நம்ம வாழாதான் இருக்கிறோம். இன்னும் எப்ப தலையாகிறது, எப்போ உயர்ந்து வர்றது? எல்லா வார்த்தைகளையும் நம்ம என்ன பண்ணுமா, நினைவு கூற வேண்டும். அவங்க பாருங்க, இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து, இயேசு உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நீங்க இப்போ நினைவு கூற வேண்டும். ஆமீன். எப்படி பேதுரு இயேசு சந்திக்கும் போது நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறேன்னு சொன்னாரோ, ஒவ்வொரு கர்த்தரை சந்திக்கும் போது வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். ஆமீன். அந்த வாக்குத்தத்தத்தை என்னைக்கா நினைவு வந்திருக்கிறீங்களா? பல வருஷம் ஆச்சு, நடக்கல, இப்படி அப்படி போயிட்டு இருக்குது. ஏன், என்ன காரணம்? நீங்க அதை நினைவு கூறவில்லை. பேதுருவுக்கு ஆரம்பத்தில் நான் உன்னை மனுஷனை பிடிப்பேனா சொன்ன வார்த்தையை அவன் மறந்து போனான். நம்ம வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணோம், மறந்து போகிறோம். வருஷம் வருஷம் என்ன பண்ணுமா, வாக்குத்தத்தத்தை எடுப்போம்.
2 நாள் 3 நாள் இருக்கும். 3ஆம் நாள் அந்த அட்டையும் இருக்காது, வசனம் நாவும் வராது. அந்த மாதிரிதான் நினைவு கூற வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவு கூற வேண்டும். நம்ம வழியில போகக்கூடாது, அவர் வழியில தான் போகணும். 2 வழி, ஒண்ணு என் வழி, ஒண்ணு அவர் வழியா? அவரோட வழி மட்டும்தான். குந்தி குந்தி நடக்கவே கூடாது. ஆமா, பாகாலுக்கும் போகணும், இங்கேயும் போகணும், கெடா விருந்துக்கும் போகணும், சர்ச்சுக்கும் போகணும். அப்படியா? கர்த்தர் மட்டும்தான் நமக்கு. கர்த்தர் யாருக்காவது நாம விட்டு கொடுக்கவே கூடாது. அவருக்கு மட்டும் நம்மளோட வழி, வேற எந்த வழி? அது பொறுத்து பாருங்க, நினைவு போட்ட 2 அர்த்தம் போட்டுருக்குது. வழிகள் படிங்க, 55 9 வசனம் படிங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9வது வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே. பாத்தீங்களா? நினைவு சொன்னாரு, அடுத்த வழி சொல்ற. நம்ம வழி படிங்க. உங்க வழியை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்குது. முதலாம் நினைவு பார்த்தோம், 2வது நம்ம வழியை பார்க்கிறோம். நம்ம வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமான வழியா இருக்கிறதா? இருக்கா? கர்த்தருக்கு பிரியமான வழி இருக்குதா? கர்த்தருடைய கட்டளை கடைபிடிக்கிறோமா? பிரமாணங்களை கடைபிடிக்கிறோமா? முழு இதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துறோமா? இது அவரோட வழி. அவர் அடிச்சோடுகளை என்னணுமா? பின்பற்ற வேண்டும். அதே வழிங்கிறாரு. நம்ம ஒரு வழியில போறோம், அவர் வழியில போறோம். அவர் வழி போனா சுத்துதான், உண்மைதான். பள்ளம் இருக்கு, மேல் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா கட்ட கூட்டிட்டு போயிருவாரு. நாம நினைப்போம் அது குண்டு குழியுமா இருக்குது, ரோடு நல்லா இல்ல, கூச்சி கூச்சி போகணும், இப்படி நேரா போயிடலாம் அப்படிமா, ஆக்சிடென்ட் ஆயிரும். கர்த்தர் கூட்டிட்டு போறாரு, அக்கறைக்கு போலான்னு. வழியில என்ன செய்ய? வழியில எல்லா சீசரையும் அக்கறைக்கு போகலாம் கூட்டிட்டு போறாரு. வழியில என்ன செய்ய? கடல்ல புயல், காற்று, மழை. ஆனா கூட்டிட்டு போய் செத்தாரா இல்லையா? அதே மாதிரி வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். நம்மளை கரம் பிடித்தவர் அழைத்து கொண்டு போவார். ஆனால் அவரோட வழியில தான் போகணும். அது அடிக்கடி புயல் காத்து வருதான் அந்த கடல்ல. பேரு சொல்ல, ஆண்டவரே இப்ப போனோம்னா என்ன வரும்? புயல் அடிக்கும், போக வேண்டாம் ஆண்டவரே அப்படி சொன்னானா? இல்ல, அக்கறைக்கு போலான்னு சொன்னாரு. கர்த்தர் உங்களே அப்படித்தான் அக்கறைக்கு போலான்னு சொல்லிதான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. இடையில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை, ஒன்றுமில்ல, அதுல இருக்குதான் செய்யும். ஆனா எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து அக்கறைக்கு கூட்டி கொண்டு போவார். அதோட வழிக்கு போகும்போது ஆமீன். நம்ம வழி போனா செய்ய மாட்டார், அவர் வழியில போகணும். எல்லாம் நினைக்கலாம்.